மதன் கௌரியா வந்து காசு வாங்கி வீடியோ போட்டான், நீங்களும் காசு வாங்கி வீடியோ போடுங்க. ஆட்டம் இன்னும் சூப்பரா சூடு பிடிக்க போகுது. சூடு பிடிக்க போதா இல்ல சூவை பிடிச்சி கடிக்க போதா? திமுகவுக்கு தப்பா பேசுவோம் கட்சிக்கு ஓட்ட போட்டுட்டு அதை தைரியமா வேற உன்னை ஒரு மயிலா கூட மதிக்கலாம் அர்த்தம் திமுக. எவ்வளவு பேச வேண்டியிருக்கு. அப்படி நீ ஓரமா போய் தனியா பேசிட்டு எங்களுக்கு இங்க வேற வேலை இருக்கு. சாட்டைக்கு சேட்டையை பார்த்தீங்களா? விஜய் ஆட்சி அமைக்க ஆளுநர் அர்லேக்கர் அழைப்பு விடுத்தார். தலையிலெல்லாம் எழுதியிருக்கணும் நம்ம யாரால ஆழப்பட போறோம்ங்கிறது. கார் நம்பர் சிஎம் சம் 20 ஒரு ஆசையா நான் வச்சது, அது அவர் கேட்கல, இது பண்ணல. இப்படி கேமராமேன்ல இருந்து டேரக்டர்ஸ், ஏன் சின்ன சின்ன கேரக்டர்ஸ், ஏன் ஹீரோயின் கூட ஒரு மாற்றம் வரணும்னு ப்ரெடிக்ட் பண்ணாங்க, ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கவா போகுது அப்படின்னு நினைச்சவங்களுக்குலாம் நடத்திட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி கதறிட்டு இருக்காங்க. இப்போ தளபதி ஃபேன்லாம் கிடையாது, ஆனால் ஒரு சப்போர்ட் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். புதுசாக யாருக்காவது சான்ஸ் கொடுக்கலாம். இந்த பழைய ரெண்டு கட்சியே வந்து எப்போ பார்த்தாலும் நம்ம பெண்ட் எடுக்கிறாங்க. இப்போ ட்ரெண்டில் இருக்க விஜய்க்கு ஓட்டு போடுன்னு ஒரு ஃப்ரெண்டாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்படியெல்லாம் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படி மட்டும் தான் நம்ம நினச்சோம். ஆனால் ஆளுங்கட்சி உண்மையிலே நடந்துருமோன்னு பயந்துட்டு இருந்திருக்காங்க போல். சும்மா கண்டுக்காமல் விட்டுருந்தா கூட இவ்வளோ பெரிய மெஜாரிட்டி வந்திருக்குமான்னு தெரியல. பெர்மிஷன் கேட்டால் டிலே பண்ணுறது, பிளாக் பண்ணுறது, கூட்டத்தில் குச்ச விட்டு ஆட்டுறது, படம் வெளிவராமல் தடை பண்ணுறது, சென்சாரை பிளாக் பண்ணுறது, இன்னும் உங்கள் கொள்கையெல்லாம் விட்டுட்டு இவரை அடிக்கிறதுலே குறியா இருந்தீங்க. விஜயை பிடிக்காதவங்க கூட விஜய்க்கே ஓட்டு போடுற மாதிரி நீங்கள் தான் பண்ணி விட்டது. ஆல்ரெடி உங்க கட்சியில யாரும் ஜெயிக்க மாட்டாங்க. இப்போ புரிஞ்சிருக்குமே, கண்ணாடியில் ஓ மூஞ்ச பார்த்து நீயே தான் பேசிட்டு இருந்திருக்கேன்னு. பேச்சாடி பேசுன, கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுன. நமக்கு தான் பெருசாக இருக்குதே வாயின்னு சிறுசாக இருக்கிற நாயெல்லாம் இப்படி மரியாதை இல்லாமல் பேசலாமா? அதுவும் போட்டு உன் கட்சி தோத்ததுக்கு நீ தான் மெயின் காரணம். நீ கூட சொல்கிறேன், நான் ஒரு பீ கூட என்னாலே முடியாது என் வாயை மூட. அந்த ஸ்டார்டமை வச்சு ஜெயிச்சிடக்கூடாதுன்னு. வேற எதை வச்சு ஜெயிக்கலாம்? உன் மூஞ்ச வச்சா? உன் கட்சி தோத்ததுக்கு உன் மூஞ்சி தான் மெயின் காரணம். நீ எந்த தொகுதியில நிக்கிறேன்னு மட்டும் சொல்லு, நான் அங்கதான் டேரா. நீ டேராவோ டோராவோ பூரா பயலையிலே அடிச்சு ஜெயிச்சாச்சு, மூடிட்டு கிளம்பு. ஐம் வெயிட்டிங், நான் வரேனே. என்ன பேய் மாரி இழிச்சிட்டு இருக்குது? அதை சொல்றதுக்கே அவர் டயலாக தான் திருடி சொல்ற, கிட்னி திருடி. என்ன ஒத்த ஆளா நின்னு? நீ ஒத்த ஆளா நிக்கிறியோ இல்ல வேணாம். இப்படி ஓவரா மட்டுமே பேசிட்டு இருந்த சூலி எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு அந்தர் பல்ட்டி அடிச்சு ஒரு வீடியோ போட்டுச்சு பாருங்க. என்னப்பா ஜூலியா காணோன்னு? ஜூலியா காணோன்னு நாய் வண்டியெல்லாம் வச்சு தேடிட்டு இருக்கீங்க. எங்கேயும் போலப்பா, இங்கதான் இருக்கிறேன். வண்டியை திருப்பி இங்கே வாங்கப்பா, இங்கே தான் இருக்கான், வந்து பிடிச்சிட்டு போங்க. அண்ட் உங்க வெற்றியை பார்த்துருக்கேன், மகிழ்ச்சி. சும்மா அந்த மகிழ்ச்சி மாட்டிக்கிச்சின்லாம் வளரிட்டு இருக்காத. நீ மூக்கால் அழுவுறது உன் வாய் ஓட்ட வழியாவே நல்லா தெரியுது. மூடு. அரசியல்ல நிரந்தர வெற்றியும் கிடையாது, தோல்வியும் கிடையாது. ஓ, அப்போ உன் கட்சி தோக்க போதுன்னு முன்னாடியே உனக்கு தெரியும், இருந்தாலும் காசை வாங்கிட்டு குவி நின்றா அப்படிதானே? இந்த ஒரு விஷயத்துக்காகலாம் துவண்டு ஆஃப் ஆகி போய் உட்காந்துருவான்லாம் நினைக்காது. அதான் ஊரே பார்த்தோமே எல்லாம் நீங்கள் அழுவுறத. ஆஃப் ஆக மாட்டீங்கன்றது தெரியும், ஏன்னா ஆப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இறங்கிருக்கிறதால அதை பிடுங்குறதுக்கே உங்களுக்கு ரொம்ப நாள் ஆகும். நாங்க ஜெயிச்சு உட்காந்ததை விட அப்போசிஷன்ல உட்காந்தது தான் ஜாஸ்தி. யாரா அந்த சூலி? நாங்கள் ஜெயிச்சு உட்காந்ததை விட தோத்து உட்காந்தது தான் அதிகம்னு இதுவே ஒத்துக்குச்சு. அப்போசிஷன்ல டிஎம்கே உட்காரும்போது அது எவ்வளவு டேஞ்சரஸ்ன்னு உங்களுக்கு இனிமே தான் புரிய போகுது. உட்காரும்போது அவ்வளோ டேஞ்சராக இருக்குன்னா கொஞ்சம் நவுந்து உட்காருங்க. ஏன் வாட்டர் மெலன் திவாகர் மாதிரி பாம்பு போட்டுருவீங்களோ? தெரியும் சூலி, இனிமேல் நீங்கள் விளக்கண்ணிய கண்ணில், வாயில், மூக்கில், பேக்கில்னு எல்லா இடத்துலையும் ஊற்றி வச்சுக்கிட்டு எவன் எப்படா எங்கடா ஸ்லிப் ஆவான், நம்ம மீடியா பவரை வச்சு எவனை எங்கே சிக்க வைக்கலாம் எல்லாம் ஆல்ரெடி உங்கள் ஆளுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சாம்பிள் பார்க்குறீங்களா? எங்க அண்ணனுக்கு எதிராக நான் வந்து காசு வாங்கிட்டு வீடியோ போட்டிருக்கேன். ஒரு ஃபேக் செட்டப், கம்ப்ளீட் செட்டப் பண்ணி ஒரு பெரிய ஸ்கேம் தமிழ்நாட்டில் நடக்குது. ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அவ்வளோதான். இதே மாதிரி தான் கேப்டன் விஜயகாந்த் சாரை வச்சு செஞ்சு காமெடி பீஸ் ஆக்கி விட்டாங்க. இப்போ அதை விட டபுள் மடங்கு ட்ரை பண்ணுவாங்க விஜய்க்கு. நீங்கள் துட்டு கொடுத்து என்ன கருமத்தை வேணாலும் பண்ணுங்க, நாங்கள் விட்டு கொடுக்காம இருப்போம், அவ்வளோதான். இதை எப்படி யூஸ் பண்றாங்க? மதன் கௌரியா வந்து காசு வாங்கி வீடியோ போட்டான், நீங்களும் காசு வாங்கி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்ட இந்த மாதிரி கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கு. முதல்வன் படம் அர்ஜுன் மாதிரி விஜய் இப்போ கத்தி மேலே நடக்கிற மாதிரி தான். இதான் ஒரு ட்வீட்டுக்கு 2 ரூபான்னு பிச்சை எடுக்கிற ஜூலி உட்காந்து குவினுக்குது. இந்த சண்டை செஞ்சே பழகுனா நாங்க. ஏது இந்த பிக் பாஸ்ல போய் காயத்ரி காலில் விழுந்தியா? அதுவா? ஓவியாட்ட ஆடியன்ஸ் எல்லாம் அசிங்கப்பட்டு ஓடி போய் பரணி காலில் விழுந்தியா? அதை சொல்றியா? நீ சண்டையும் செய்யல, ஒரு மண்டையும் செய்யல, அந்த காவாயை மூடு, கொஞ்சம் கட்சி பேரையாவது காப்பாற்றலாம். இனிமேதான் ஆட்டம் இன்னும் சூப்பரா சூடு பிடிக்க போகுது. உங்கள் ஆட்டம் சூப்பராக சூடு பிடிக்க போதா இல்லை சூவை பிடிச்சி கடிக்க போதான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அது வரைக்கும் நீ உன் வாயையும் சூவையும் மூடிக்கிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லது. வெறும் வாயிலேயே ஊதி கேண்டில் ஆஃப் பண்ணி ஹாப்பி பர்த்டே சொல்கிற மாதிரி விசில் வச்சு ஊதி சூரியனே ஆஃப் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி சூப்பராக வாழ்த்து சொல்லியிருக்காரு பார்த்திபன். எத்தனை பேர் சொன்னாங்க ஒரு இடத்த கூட ஜெயிக்க மாட்டாரு, பிள்ளையாரே ஷாக் ஆகிற மாதிரி 108 தேங்காயை உடைக்கிற மாதிரி 108 தொகுதியில் ஜெயிச்சு அவங்க மண்டையிலே தேங்காய் உடைக்கிற மாதிரி உடைச்சாரு பாருங்க. இப்போ புரியுதா மக்கள் சக்தி என்னன்னு? இந்த சூலி மட்டும் இல்லை, எத்தனை பேர் தைரியமா வேற ஆன்லைன்ல எடுத்து போடுறீங்க எல்லாரும். பிரவுன் பேண்ட் ஒயிட் ஷர்ட்டை போட்டு நான் போனேன். இல்லை தைரியமாக போகிறதுக்கு என்ன இருக்குது? பேண்ட் சட்டை போட்டு தானே போனேன்னு சொன்னாங்க, போடாமையா போனாங்க? ஜென்சி பசங்களுக்கும் அவங்க அப்பா அம்மாங்களுக்கும் உங்களுக்குலாம் எவ்வளவு திமிரு இருந்தா? யார் பாய் நீங்கள்? இந்த கூவுறாரே ஒருத்தர், கொஞ்சமாவது மதிக்கிறீங்களா? திமுகவுக்கு தப்பா பேசுவோம் கட்சிக்கு ஓட்ட போட்டுட்டு அதை தைரியமா வேற என்ன அதை என்ன பண்ணிட்டே இருக்கீங்களா? அப்படி என்ன உன்னை ஒரு மயிலா கூட மதிக்கலாம் அர்த்தம் திமுக. ஐயோ என்ன அண்ணே, மீசை தலை எல்லாம் தொங்கி போச்சே. முறையா தமிழ்நாட்டுக்குள்ள எலெக்ஷனுக்காக புது ட்ரெஸ் வாங்குறான். கொடுமையா இல்ல இதெல்லாம்? இதில் என்ன கொடுமை இருக்குது? இதுக்கு நம்ம பாய் வெறித்தனமான ஒரு ரிப்ளை பண்ணிருப்பாரு பாருங்க. ஏன் நான் உழைச்சி நான் வாங்குற உனக்கு கொடுங்க சாப்பிட போயிட்டு என்னண்ணே அடி ரொம்ப பலமா? ஒரு கண்ணு தான் திறந்துருக்கு, ஒரு பக்கம் கண்ணை காணும்.
100 வேண்டாம், 50 வேண்டாம், 30 10 சீட் ஜெயிச்சிடும். நான் அரசியலே பேச மாட்டேன். வாய் வாய் இந்த மாதிரி பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் பாண்டே. தாவேகா தனித்து கூட்டணி வச்சு வெறும் 10 சீட்டுக்கு சேலஞ்ச் பண்ணிய பாண்டே பக்கத்தில் ஒரு 8 போட்டு 108 ஆக்கிட்டார். இப்போ நீ அரசியல் பேசுறதை விட்டுட்டு என்ன பண்ண போற? அப்படி காலில் விழுந்துட்டு ஏதாவது பட்டிமன்றம் குட்டி மன்றம்னு போய் தனியாக பேசிட்டு இருப்போம். அவரை மாதிரி டான்ஸ் ஆடுறதுக்கு யாருமே கிடையாது தமிழ்நாட்டுல. ஆனா சட்டசபையில போய் டான்ஸ் ஆடணும்னா அவரை தேர்ந்தெடுக்கலாம். யாரா அது? நீ எல்லாம் இதை பற்றி பேசலாமா? உன்னால் ஆடவும் முடியாது, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. நான் ஏதோ பாடி ஷேம்லாம் பண்ணல, அதுவே சொல்லுது பாருங்க. ஏன்னா நம்மளால ஆட முடியாது. நான் சொல்லலை, ஆடவும் முடியாது, வாயை மூடவும் முடியாதுல்ல. சரிங்களா? அவர் இப்பதான் சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சிருக்காரு அரசியல்ல. இன்னும் ராக்கெட் வரைக்கும் ஓட்டணும், இன்னும் டைம் ஆகும் அவருக்கு. அவருக்கு டைம் ஆகிற மாதிரி தெரியலையே. உனக்கு அந்த வண்டி மேலே ஏறதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு? அந்த வண்டியிலேருந்து இறங்குறதுக்குள்ளே அவர் சிஎம்ஏ ஆகிட்டார். என்னடா இது, பிக் பாஸ்லேயே தேவையில்லன்னு ஒதுக்கி விட்ட பீஸுங்கெல்லாம் கொண்டாந்து பிரச்சாரம் பண்ண வைக்கிறீங்க. ஆளே கிடைக்கலையா? எழுதி வைத்துக்கோங்க, புக் மார்க் பண்ணி வைங்க. இந்த கிளிப்பை மட்டும் எடுத்து கட் பண்ணி வைங்க. எழுதி வச்சாச்சு, புக் மார்க் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஜெயிச்சு உங்கள் வாயிலே வச்சுட்டாங்களாமே அந்த புக் மார்க்கை தான். விஜயனுடைய தாவேகா எந்த தொகையும் ஜெயிக்க முடியாது, எந்த தொகையும் ஜெயிப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. இவங்க கொடுத்த பில்டப் எல்லாமே சுக்குச்சுக்காக உடைய போகிறது. சாட்டைக்கு சேட்டையை பார்த்தீங்களா? மூக்கில் 2 வாயில் 1 நமக்கு தான் பெருசாக இருக்குது ஓட்டேன்னு. அதை இவர் திறந்தது பூராவே டிவி கேமரா வார்த்தையால் வன்மத்தை கொட்டுறதுக்கு மட்டும்தான். கொஞ்சம் அவர் கட்சிக்காக கொஞ்சம் பேசி உழைச்சிருந்தாருன்னா ஒரு 2 தொகுதியாவது ஜெயிச்சிருப்பாங்க. நல்ல கட்சி தான், நல்ல கொள்கை தான், என்ன பண்ணுறது? பாவம் கட்சியை கடையை இழுத்து மூடி சீமான சாமான் கழுவ வச்ச பெருமை இந்த சாட்டையவே சேரும். ஒரு பிரபலமான முட்டாள் பலரை ஒரு பெரிய வெகுஜன மக்களே முட்டாளாக்க முடியும்ன்றதை நிரூபிச்சிட்டாரு நடிகர் விஜய். அதாவது கோடி மக்கள் எல்லாரும் முட்டாளாமா, இவர் மட்டும்தான் அறிவாளியாம். இந்த அறிவாளியும் ஒன்றும் பெருசாக சாதிக்கல. மியூசிக் போடுவார், ஆனால் இந்த வாய்க்காகவே ஒருத்தனும் சான்ஸும் கொடுக்கல. அதனால் பல முட்டாள்கள் இன்னைக்கு பல லட்சக்கணக்கில் உருவாக்கி வைத்திருக்கிறார். சரி, இந்த மக்கள்லாம் முட்டாளா? இதே மக்கள் தானே இதுக்கு முன்னாடி டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் மாற்றி மாற்றி உட்கார வச்சுட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் என்ன உங்கள் வாயில் வாழைப்பழம் இருந்ததா? புதுசாக ஒருத்தர் வர வழியே விடலை, வந்துட்டாரு, இப்போ பயம். எவ்வளவு பேச வேண்டியிருக்கு. இன்னும் பேச வேண்டியிருக்கா? அப்படி நீ ஓரமாக போய் தனியாக பேசிட்டு, எங்களுக்கு இங்கே வேற வேலை இருக்கு. பின்னாடி தளபதி அவர்டா, என்னக்கு தளபதி அவர்தான். அது என்ன சொல்லி பின்னாடி தளபதி? இதுக்கு நான் பேசுறத விட உங்கள் ஒக்கா ஒருத்தி இருக்கா, அவள் பேசுறது கேளு. என்ன சொல்லியே பொசுக்குன்னு பின்னாடி தலைவர் முன்னாடி தலைவர்ன்ட்டு அவர் முன்னாடியா பின்னாடியா எல்லாம் நடுவுலையா வந்து உனக்கு தான் தெரியும். நீ தான் வந்து அது என்ன ஏதோ கூன்னு ஆரம்பிச்சு சொல்லாம விட்டீங்க? கோவின் இருந்த அதனால எங்களுக்கு தெரியாது. ஆமாங்க, இப்போதைக்கு அயராது பாடுபடுறது நம்ம சூழி தானே வச்சுக்கலாம். பாருங்க எவ்வளோ ரீட்வீட்டு ரீபோஸ்ட்னு போட்டுனே இருக்குதுங்க. ஒரு நிமிஷம் அது ட்வீட் போடலன்னா பின்னாடியே வந்து அடிப்பாங்களா என்னன்னு தெரியல, போட்டுக்கிட்டே இருக்குது. ஜூலி ஈத்த சாக்கடை தெரியுமா? சாக்கடை, பெரிய சாக்கடை, அடப்பு எடுக்க முடியாது சாக்கடை நீ தான் நினைக்கிறேன் நான். இந்த கிளிக்கிறால எந்த ஒரு காரியா இருப்பான்னு தானே நினைக்கிறீங்க? சாரி கேர்ள்ஸ் ஃபேன்ஸ், நெக்ஸ்ட் ஒரு 1 மினிட் மட்டும் மியூட் போட்டுக்கோங்க. நீ என்ன பேரை புரித்தி கொண்டு நினைப்பேன் உங்களுக்கு. நான் ஐயோ சூலி, என்ன சூலி இது இப்படி கிளியுது? 5 வருஷமா ஆண்டுச்சுல்ல, அப்ப நீ இந்த பட்டரை பத்தி கொட்டையை பத்தி பேசாம நீ எங்கடி ஆட்டிக்கிட்டு போனேன்? ஐயோ, ஒருவேளை அந்த நேரத்தில் ஆட்டுறதுக்கு யாரும் காசு தரல போல, அதனால தான். அடி போடி, என் கோண கால்ச்சிருக்கி, என் கோண வயிற்றுருக்கி, என் பீத்தச்சிருக்கி, என்ன அளப்புற சூலி பேசுறதுக்குலாம் இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் நினைக்கிறீங்களா இல்லை பரவாயில்லன்னு நினைக்கிறீங்களா? அந்த அளப்பெல்லாம் சேர்த்து உங்க வாயை ஏறி அளப்பறது தாண்டி இப்போ கூப்பிட்டோம், வீடியோ விட்டு அதுக்கு தான் கூப்பிட்டேன். என்னதே எட்டி வந்து சந்தோஷம் வர்ற என்னத்துக்கு நீ கண்டு சந்தோஷம் வர்ற பெரிய சத்தை தலை விட்டு எட்டிப்பா. இந்த ஒரு வீடியோ கொஞ்சம் வைரலாக போயிட்டு இருந்துச்சு. சூலியை பற்றி இவங்க கிளிக்கிற கிளி கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னு தான் எடுத்து போட்டிருந்தேன். பயணவன் இந்த நேரத்தில் எப்படி அதான் கூப்பிட்டோம். டிவிக்கு ஜெயிச்சோடனே வெற்றி தோல்விலாம் அரசியலில் தகஜோன்னு சொன்னிச்சுல சூலி, அதுக்கு பாருங்க. அப்ப தெரியாது அவனுக்கு வெற்றியும் கிடையாது தோல்வியும் கிடையாது. நம்ம பாட்டுக்கு வாயிலேயே பேசுறவன் அம்மா மனம் கொடுத்தாங்க. எப்பவுமே நம்ம ஆப்போசிட்ல தான் இருப்போம். ஆப்போசிட்ல குண்டில கூட இருக்க முடியாது, குண்டில கூட வர முடியாது என்றவே ஆள போறான் தமிழன் தான். ஆனால் ஏஆர் ரஹ்மான் கரெக்டாக எழுதி பாட்டு பாடினது கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சுல்ல. பம்புற எந்த வாயால பிரச்சாரம் பண்ணா பட்டா விடுவான் கொட்டையா விடுவான் சொன்னியோ அந்த வாயால மன்னிப்பு கேட்டு வீடியோ போடாதே வாயால. எங்க பல்லு பிடுங்கின வாயி கோண வாயை வச்சுக்கிட்டு அது எதுவும் மன்னிப்பெல்லாம் கேட்க வேணாம், அது மன்னிப்பு கேட்டால் தான் நமக்கு அசிங்கம். பல்லு பிடுங்கின வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் போடுறேன், பார்த்துக்கோங்க. மட்டும் கவனிச்சிங்களா? தளபதியை பற்றி அவ்வளவு குறை, கேவலமாக கரூர் இஷ்யூ, அப்புறம் டைவர்ஸு, விஜய் த்ரிஷான்னு பயங்கரமாக போட்டு பயங்கரமாக கிழிச்சிட்டு இருந்தாங்க. ட்ரோல்னா ட்ரோல், என்ன ட்ரோல், அவ்வளோ அடி வாங்கினார். அப்போல்லாம் எதுவுமே அதை பற்றி கண்டுக்கலை. இப்போ ரிசல்ட் ஜெயிச்சிட்டார் உடனே எவ்வளோ பாசிட்டிவாக பயங்கரமாக எவ்வளோ கேவலமாக பேசிட்டு இருந்தாங்களோ அவங்களே இப்போ பாசிட்டிவாக பேசிகிட்டு இருக்காங்க, எல்லாம் விஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுது? மக்களுக்கு வந்து ரிசல்ட் மேட்டர்ஸ். நீங்கள் எவ்வளோ கேவலமாக என்ன இருந்தாலும் சரிங்க, கடைசியில் ஜெயிச்சு வந்துட்டிங்கன்னா அதுதான் பேசும். இதுக்கப்புறம் தளபதியை வச்சு அவங்க என்னென்ன கேம் விளாட்றாங்க, அதை எப்படிலாம் இவர் சமாளிக்கிறாருன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஹைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.